நிறைவு நாள் பிரச்சாரத்திற்கு மாலை 6 மணியோடு முடிக்க வேண்டிய நிறைவு நாள் என்பது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தூர் தொகுதியில் நான் நிற்கிறேன். அது உங்களுக்கு தெரியும். எதுக்கு சொல்றேன்னா, வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு போனவன் தான் இன்னும் தொகுதியை கூட பார்க்கல. முடிச்சுட்டு கடைசி அங்கதான் போறேன். கடைசியா 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் அந்த உணவோடு நான் இருக்கிறேன். இருந்தாலும் போயாக வேண்டிய கட்டாயம் இங்கெல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. நிறைவான கூட்டம் நடக்குது. அதனால நீண்ட நேரம் இங்க பேச வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாலும் சுருக்கமா உங்களெல்லாம் நான் கேட்டுக்கொள்ள வரும்போது, தமிழ்நாட்டில் என்னுடைய தலைமையில ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுனால், திராவிட மாடல் ஆட்சி உருவானதற்கு பின்னால் தேர்தல் நேரத்தில் சொன்ன உறுதிமொழிகள் எல்லாம் எப்படி காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏறக்குறைய 90% மேல தேர்தல் உறுதிமொழிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். மிச்சம் இருக்கக்கூடிய உறுதிமொழிகள் கூட ஒன்றிய அரசினுடைய தடையால, அவங்களுடைய இடையூறுனால, அவங்க நிதி தராத காரணத்தினால, அவங்க அதற்கு முறையான அனுமதியை வழங்காத காரணத்தினால, அதனாலதான் அந்த பணிகளும் தலைவருக்கு போயிருக்கு. இருந்தாலும் அதையெல்லாம் மீறி, அதையெல்லாம் கடந்து ஏறக்குறைய 90% மேல அந்த பணிகள் எல்லாம் நிறைவேற்றிருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒன்னேன்னு சொல்றேன். நாங்க ஆட்சிக்கு வந்தா கலைஞர் பெயரில் உரிமை தொகை மகளிருக்கு வழங்கப்படும் என்று சொன்னோம். அது எப்படி முடியும்? முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது என்று எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் வந்தவுடன் ஆட்சிக்கு வந்த உடனே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு உண்மைதான். காரணம் நிதி பற்றாக்குறை, நிதி சுமை. அந்த சூழ்நிலையெல்லாம் சமாளித்து 5 மாதத்துக்குள்ள அதை சரி செஞ்சு கொரோனா கொடுமையான காலம் வந்துச்சப்போ நம்ம ஆட்சிக்கு வந்தப்போ, அதனால அதையெல்லாம் சமாளித்து அதுக்கு பிறகு அந்த உரிமை தொகையை வழங்க தொடங்கணும். இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் அன்போடு கேட்கிறேன், வழங்கினதுக்கு பிறகு 9 மாசமும் 15ஆம் தேதி அந்த தொகை வந்து சேருதா இல்லையா சொல்லுங்க. மகளிர் சொல்லுமா? அது மாதிரி திருத்தம் சொல்ல முடியும். அதை கூட 2.2 ஆட்சி வந்த பிறகு, மீண்டும் நம்ம ஆட்சி வந்த பிறகு அதையும் உயர்த்த போறோம். 1000 எவ்வளவு உயர்த்த போறோம்? 1000 எவ்வளவு உயர்த்த போறோம்? 2000 அதையும் உயர்த்த போறோம். தமிழ் புதல்வன்ற பேர்ல நம்முடைய வீட்டு பிள்ளைகள் ஆரம்ப பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போறப்போ 1000 ரூபாய் உதவித்தொகை மாசம் மாசம். அதே மாதிரி புதுமை பெண் அந்த திட்டத்துல மகளிருக்கு பல திட்டங்கள் உண்டு. இப்போ வழங்கியிருக்கக்கூடிய தேர்தலுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம்? நாம மீண்டும் ஆட்சிக்கு வர்றப்போ இல்லத்தரசின்னு ஒரு திட்டத்தை சொல்லியிருக்கிறோம். இல்லத்தரசி கூப்பன் கொடுக்க போறோம். எவ்வளவு? 8000 ரூபாய் கொடுக்க போறோம் இல்லையா? அந்த 8000 கூப்பன் ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு கைக்கு வரும். கைக்கு வந்த உடனே உங்க இஷ்டமான பொருளை போய் உங்க வீட்டு பக்கத்துல நல்ல கம்பெனி, நல்ல பிராண்டு பார்த்து ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டரு எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனா ஒண்ணு, இது விஷயமா உங்க வீட்டுக்காரத்தை கேட்டுறீங்க, கேட்டா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க இல்லையா? அதனால பிரச்சனை வந்துடும். ஏதாவது பிரச்சனை தான் அண்ணன் இருக்காரு ஸ்டாலின், நான் சொல்லிட்டு வந்துடுவேன். அதனால கவலைப்படாதீங்க. இதுக்காக சொல்றேன்னா, இப்படி
மகளிருக்காக, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக இந்த ஆட்சி என்னென்ன செஞ்சுட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆக உங்கள் முன்னேற்றம் தான் நாட்டினுடைய முன்னேற்றம் என்ற அடிப்படையில் தான் இந்த பணிகள். அப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும், அதிலும் குறிப்பாக போன முறை தேர்தல் நடந்தப்போ நான் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி, போன முறை நான் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தேர்தல் நடந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை, அதனால் முதலமைச்சராக வர முடியாது. நாங்கள் ஆனால் கட்டத்தை உடைச்சது ஆட்சிக்கு வந்துட்டோம், முதலமைச்சர் ஆகிட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து திமுக 2வது ஆட்சிக்கு வந்தது இல்லையா அப்படின்னு அதை சொல்கிறாங்க. இப்போ உண்மைதான், அதையும் உடைச்சி 2வது முறையாக உங்கள் அன்போடு உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த ஸ்டாலின் 2வது ஆட்சிக்கு வரதான் போகிறான். ஆக ஆட்சிக்கு வரப்போகிறான்னா அது பதவிக்காக நான் நினைக்கிறேங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்லுகிற தவிர இல்லை. ஆக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாத்தா தாருக்கிட்டா ஐயா, உன் பேர் என்ன? கவின். வெரி நல்ல பேர் கவின். என்ன படிக்கிற? எல்கேஜி. அந்த மாதிரி குழந்தைங்களாம் காலையில் ஸ்கூலுக்கு போனால் அது காலை சுற்றுண்டு அது ஞாபகம் இருக்கா? அதுவும் கொடுக்குறோம். ஆக இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் 2வது முறையாக மொத்தத்தில் கணக்கு போட்டால் 7வது முறை இது வரப்போகிறது. ஆனால் நான் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு நல்ல வாய்ப்பை தேடி தாருங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு வரவேற்பு சொன்ன உங்களுக்கெல்லாம் மீண்டும் நம்முடைய கார்த்திக் மோகன் ஒரு நல்ல இளைஞர், துடிப்பானவர். பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருப்பார். இதை குணால் செய்யலாம். அதனால் சிரித்த முகத்தோட உங்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டு உங்களையும் சிரிக்க வைப்பார். உங்களுடைய குடும்பத்தை மகிழ்ச்சி வர வைப்பார். என்ன பிரச்சனை இருந்தாலும் துடிப்போடு உங்களுக்கு ஒரு சிறந்த இளைஞரை தான் தேர்ந்தெடுத்து இன்றைக்கு உங்களுக்கு வேட்பாளர் அனுப்பி வச்சிருக்கிறோம். ஆக அது திருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள் உங்கள் அன்போடு கேட்டு அனைவருக்கும் நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்தைய கொண்டா ஊருக்குள்ள நீதிய தன்னை விதைச்சைய கொண்டா பூமியில வெடித்த தந்த சூரியனே மிரண்டு கடந்த நெஞ்சுக்குள்ள பெரிய தந்த திராவிடனே மீண்டும் வா தலைவனே வென்று வா ஸ்டாலினே மீண்டும் வா தலைவனே வென்று வா ஸ்டாலினே பெரும் பருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு பெரும் வரும் வரும்
எல்லாரையும் சக்கட